அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பௌஷிஸ் டைம். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த வீடியோவில் நம்ம ஒரு பர்மா ஃபுட் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக எம்மியாக இருக்கும். அதுவும் நம்ம கிட்ஸ் கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம். கலர் அஜினோமோட்டோலாம் இல்லாமல் செய்கிறோம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாமா? இதுக்கு நூடுல்ஸ் பேக்கெட்டை தண்ணியில் கொதிக்க வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம். உப்பும் 2 ஸ்பூன் எண்ணெயும் போட்டு வேக வச்சு வடித்து வச்சுக்கணும். சாதா நூடுல்ஸுன்னு கடைகளில் விற்கும் பேக்கெட்டு அது. ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். இந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். இந்த எண்ணெய் நம்ம கடைசி வரைக்கும் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு பேக்கெட் உடச்ச கடலையை ஒரு சின்ன ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்குவோம். அப்புறம் காஞ்ச மிளகாய் இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸு, காஞ்ச மிளகாவை அப்படியே சின்ன ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பவுலில் தனியாக ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 பெரிய வெங்காயம், 2லேருந்து 3 பூண்டு. சின்ன பூண்டாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா 2 பூண்டு போதும். அதை தோலை வச்சு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். இதுதான் மெயினாக டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகணும், கோல்டன் ப்ரௌன். இப்போ இந்த வீடியோ கிளிப்பில் இருக்குது இல்லையா, இந்த கலர் வரணும். இந்த வெங்காயமும் பூண்டும் ஃப்ரை பண்ணும்போது அந்த கலரில் வரணும் உங்களுக்கு. அந்தளவு ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த எண்ணெயை ஒரு கண்ணாடி பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. கூட பச்சை வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு, கொஞ்சம் அளவுக்கு புளி எடுத்து, ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருங்க ஃபஸ்ட்டே. அந்த ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அந்த புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கணும். இவ்வளோ தாங்க இதுக்கு ப்ரிப்பரேஷன். மிச்ச திங்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒரே இடத்துல வச்சுட்டு ஒரு பவுலில் அந்த நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அந்த நூடுல்ஸ் தேவையான அளவு போட்டுட்டு, உங்களுக்கு எந்த வெங்காயம் சில நிறையா பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டு, கொத்தமல்லி, நான் அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையுமே போடுவேன். பாருங்கள், வீடியோவில் பார்த்ததே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலைத்தூள், 1/4லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பவுடர், சால்ட்டு, புளி தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு, இப்போ ஸ்பைஸியாக வேணுன்றவங்களுக்கு ஜாஸ்தியாக போட்டு பிணைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி புளிப்பு கொஞ்சம் அதிகமாக பிடிக்குன்றவங்களுக்கு கொஞ்சம் புளி தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆயில் மட்டும் ஜஸ்ட்டு ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். அது ஒரு ஜஸ்ட் மிக்சிங்க்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு மட்டும்தான். போட்டு நல்லா எல்லாத்தையும் பிணைஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது நீங்கள் கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவோ இல்லை நைட்டு டின்னராகவோ கொடுக்கலாம். சூப்பராக வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு வெளியில் பார்த்து டெம்டிங்காக இருக்குது, சாப்பிட்ணுன்னு ஆசை, பட் அது ஒத்துக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். இது ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம அஜினோமோட்டோ போடலை, ரொம்ப ஃபுட் கலரெல்லாம் ஆட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அந்த பொரிச்ச வெங்காயம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம். அத்தோ அப்படின்ற இந்த ஃபுட்டை எல்லாருமே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் கடையில் தான் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் கடையில் கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும். டேஸ்ட்டுக்காக நிறைய டேஸ்ட் என்ஹான்சர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே செட் ஆகாது. நீங்கள் வீட்லேயும் இது செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.